எங்கள் ஆனிவர்சரி வந்து December 11. ஸோ அன்றைக்கி நாங்கள் வந்து பக்கத்தில் திருவேற்காடு தேவி கருமாரியம்மன் கோவில் போயிருந்தோம். ஃபஸ்ட் டைம் நாங்கள் அன்றைக்கி தான் கோயில் போகிறோம். ஆக்சுவலாக கோயில் பெருசாக இருந்ததுனால பாப்பா வந்து நடந்துகிட்டே இருந்தா, இடுப்புலேருந்து இறங்கி நடந்தால் வருவோம் நடம்பிடிச்சா. எல்லா பக்கமே நடந்தால் வந்து சாமி கும்பிட்டா. அதுக்கப்புறம் நாங்களுமே வந்து சாமி தரிசனம் எடுக்க வந்து அலோடு இல்லை. நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு புளியோதரை பிரசாதம் வாங்கி பாப்பாவுக்கு ஊட்டிட்டு நாங்களும் கொஞ்சம் நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். சீரியஸ்லி இந்த கோயில் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் எப்படி அந்த நாளே எங்களுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியாக ரொம்ப ஹாப்பியாக போச்சு. அப்புறம் அங்கே வச்சு செல்ஃபீஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் டேடியும் டாட்டரும் வந்து கொஞ்சம் நேரம் நடைப்பயணம் போகிறாங்க. விட்டால் இங்கேருந்து காஷ்மீருக்கே நடந்து போயிடுவா போல், நடந்துகிட்டே தான் இருந்தா. அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து ஈவினிங் வந்து சாய்பாபா கோயில் போகணுங்கிறதுக்காக கொஞ்சம் மாலை எல்லாமே கட்டி வச்சேன். நான் மாலை கட்டுறதுக்குள்ளே வந்து என் பொண்ணு அவ்வளோ பூவை எடுத்து அவன் மேலே போட்டு விளாண்டுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் வந்துட்டு கேக் கட்டிங் ஈவினிங் பிளான் பண்ணியிருந்தோம். எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க அத்தனை குட்டீஸும் வந்துட்டாங்க. ஆக்சுவலாக கேக் கட் பண்ணும்போது வந்து என் பாப்பா வந்து இப்போ தான் பிறந்த அப்படி குஞ்சு மாதிரி இருந்தா. ஆனால் அதை எடுத்து எக்கி எக்கி சாப்பிட்டா. அது வந்து என்னால் மறக்கவே முடியாது. ஒரு க்யூட்டாக ஒரு கவுன் போட்டிருந்தா. அந்த இதை பார்த்தாலே தெரியும், அந்த சாக்லேட்ஸ்லாம் இருக்காது. அவள் வந்து அந்த ஸ்டூல் எட்டலை, அதனால் எட்டி எக்கி வந்து சாப்பிட்டா. அது வந்து எனக்கு ரொம்ப பார்க்கவே வந்து எனக்கு ஹஸ்பண்டுக்கும் ஆனந்த கண்ணீர் வந்துருச்சு. அதுக்குள்ளே நம்ம பாப்பா வளர்ந்து எடுக்களவு வளர்ந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கேக் கட்டிங் முடிச்சுட்டு நாங்களும் கேக் சாப்பிட்டுட்டு பக்கத்தில் உள்ளவங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்து எங்கள் ஆனிவர்சரியை ஸ்பெண்ட் பண்ணோம்.